ஃபாஸ்ட் ஃபுட் சுவையான சாவு, ஃபாஸ்ட் ஃபுட் டெலிஷியஸ் டெத், ஹை பிரிண்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். லேட் ஆச்சு, நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்போ திடீர்னு கண்ணு முன்னாடி கிறிஸ்பி, அப்படி பண்ணின ஏதோ ஒன்று வந்து நின்னா அதை சாப்பிடாம இருக்க முடியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் சீக்கிரமா கிடைக்கும், காசு கொஞ்சம் கம்மிதான், மேலும் டேஸ்டாகவும் இருக்கும். ஆனா இது நம்ம உடல்நலம், எனர்ஜி மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாஸ்ட் குலத்தோட ஆப்புகளை பத்தி பார்க்கிறோம். நீங்க உங்க உணவு பழக்கம் மற்றும் உடல்நலம் பத்தி முடிவெடுக்க தேவையான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சத்துணவு குறைபாடு. பாஸ்ட் ஃபுட் சத்துக்கா பிரபலம் இல்லை. கலோரி நிறைய இருக்கும், ஆனா சத்துக்கள் இருக்காது. கொழுப்பு, சர்க்கரை, உப்பு அதிகமா இருக்கும். உடம்பு சரியா செயல்படுனா வைட்டமின்கள், தாதுக்கள் தேவை. பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது சர்க்கரை ஊத்துற மாதிரி. பாஸ்ட் ஃபுட் கடைகளில் வேல்யூ மீல்ஸ் சொல்லி மாட்டி விடுவாங்க. உண்மையில பெருசு ஆக்குறது உடல்நல பாதிப்பு. பாஸ்ட் ஃபுட்டை வெளியில பார்க்கிற மாதிரி இல்லை. உடல்நல அபாயங்கள். அடிக்கடி பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது நம்ம உடல்நலத்தை சூதாட்டம். இதய நோய், சர்க்கரை நோய், சில வகையான புற்றுநோய் பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுனா வருது. நீங்க சாப்பிடுற பிரைஸ் சோடா உங்க ரத்த குழாய்களை அடைச்சு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். பர்கரை சாப்பிட முன்னாடி யோசிச்சு பாருங்க. உடல் நலத்தையே பணயம் வைக்கலாமா? செரிமான பிரச்சனைகள். நம்ம சாப்பிட்ட உணவை செரிமானம் செய்து அதுல இருக்க சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதான் செரிமான மண்டலத்தோட வேலை. பாஸ்ட் ஃபுட்ல இருக்க அதிகப்படியான கொழுப்பு செரிமானத்தை மெதுவாக்கும். இதனால வயிறு உப்புசம், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனை வரும். நாச்சத்து ரொம்ப அவசியம். உங்க செரிமான மண்டலத்தை அக்கறையா பார்த்துக்கோங்க. பாஸ்ட் ஃபுட் உடம்பு மட்டும் இல்லாம மனசுக்கும் கெடுதல் தருது. நம்ம சாப்பிட உணவுக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பாஸ்ட் ஃபுட் நம் மூளைக்கு நல்ல பிரின் கிடையாது. பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது மனநிலை மாற்றங்கள், மன அழுத்தம் மற்றும் ஞாபக மறதி வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது. நீங்க சோகமா இருக்கப்போ பர்கர், பிரெஸ் சாப்பிட்டா சரியாயிடும்னு தோணும். ஆனா நீண்ட காலத்தில் இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பாஸ்ட் ஃபுட்டோட அடிமையாக்கும் தன்மையை பத்தி இப்போ பார்க்கலாம். பாஸ்ட் ஃபுட் உப்பு, கொழுப்பு, சர்க்கரை இதையெல்லாம் கலந்து நம்மை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுற மாதிரி தயாரிக்கப்படுது. உணவு தயாரிப்பாளர்கள் இந்த சுவையை உருவாக்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் விளம்பரம் மற்றும் மார்க்கெட்டிங்கா நிறைய பணம் செலவு செய்யறாங்க. பாஸ்ட் ஃபுட் வலையில இருந்து நம்மளை நாமே காப்பாத்திக்கணும். பாஸ்ட் ஃபுட் துண்ணையால உண்மையிலேயே பாதிக்கப்படுவங்க நம்ம குழந்தைங்க தான். குழந்தைகளை பாஸ்ட் ஃபுட் சுலபமா கவர்ந்துடும். குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பாஸ்ட் ஃபுட். பர்கர், பிரைஸ், சர்க்கரை கலந்த பானங்கள் இதெல்லாம் குடிச்சு வளர்ற தலைமுறை தான் இது. நம்ம குழந்தைகளோ உடல் நலத்தை பத்தி கவலைப்பட்டு இந்த பாஸ்ட் ஃபுட் அடிமைச்சந்து இருந்து அவங்க காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. கடைசியா நம்ம பாஸ்ட் ஃபுட் பழக்கத்தால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பை பத்தி மறந்துட கூடாது. சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு பாஸ்ட் ஃபுட் துறையும் ஒரு முக்கிய காரணம். இவ்வளவு உணவை உற்பத்தி செய்ய, பதப்படுத்த மற்றும் கையிருப்பு செய்ய நிறைய வளங்கள் தேவைப்படுது. அப்புறம் இந்த பேக்கேஜிங் எல்லாம் குப்பையாபி நிலத்தையும் கடலையும் நிரப்புது. நம்ம உடல் நலம் மற்றும் நம்ம பூமியோ நலனுக்கான நிலையான தேர்வுகளை நாமே தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கணும். பாஸ்ட் ஃபுட் சாப்பிட எளிதானது, ருசியானதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோ பாஸ்ட் ஃபுட்டால ஏற்பட பாதிப்புகளை பத்தி உங்களை யோசிக்க வைச்சிருக்கோம் நம்புறேன். ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுப்பது நம்ம எதிர்காலத்துல முதலீடு. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சத்து தரக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுல தான் கவனமா இருக்கணும். பாஸ்ட் ஃபுட்டால ஏற்பட மறைமுக பாதிப்புலையும் நீண்ட கால விளைவுகளையும் நினைவில் வச்சுக்கோங்க. புத்திசாலித்தனமா தேர்வு செய்யுங்க பிரின்ஸ். உங்க உடல்நலமும் நம்ம பூமியோட நலனும் அதுல தான் இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.